வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 9 நிகழ்தகவு இதில் எடுத்துக்காட்டு 9இல் 3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அணி 1 மற்றும் அணி 2 ஆகிய இரு அணிகளும் 10 முறை 20 ஓவர் மட்டைப்பந்து ஆடுகின்றனர். ஒவ்வொரு ஆட்டத்திலும் அவர்கள் எடுத்த ஓட்டங்கள் பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளன. என்ன கொடுத்துருக்காங்க? 2 கிரிக்கெட் டீமு 20 மேட்ச் விளையாடுறாங்க. எத்தனை மேட்ச் விளையாடுறாங்கன்னா 10 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அந்த 10 மேட்ச்லையும் எடுத்த ரன் இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், அணி இதெல்லாம் ஆட்டம் 1லேருந்து 10 வரைக்கும். அணி 1 எடுத்த ரன்கள் இங்கே இருக்குது. அணி 2 எடுத்த ரன்கள் ஓட்டங்கள் இங்கே இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். அணி 1 வெற்றி பெறுவதற்கான ஒப்பீட்டு நிகழ்தகவை காண்க. அணி 1 வெற்றி பெறுவதற்கு என்ன நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கணக்கு பாருங்க. முதல்ல நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கூறுவெளி வேணும். இந்த இடத்துல பாருங்க, கூறுவெளி n of s அந்த என்னன்னா ஆட்டங்களோட எண்ணிக்கை. எத்தனை ஆட்டங்கள்? 10 ஆட்டங்கள். சரியா? அதுக்கு அடுத்தது a என்பது அணி 1 வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி. எது நமக்கு வெற்றி பெறணும்? முதல் அணி 1 வெற்றி பெறணும். அப்ப பாருங்க, இந்த முதல் மேட்ச் பாருங்க, யார் வின் பண்ணியிருக்கா? அணி 1 தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க தான் என்னது 200 ரன் அடிச்சிருக்காங்க. இதுல பாருங்க, இதில் இந்த டீம் வெற்றி பெற்றிருக்கு. அணி 2 வெற்றி பெற்று நமக்கு வேண்டாம். நமக்கு அணி 1 தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாருங்க, இந்த 3வது மேட்ச்ல யார் தான் வின் பண்ணியிருக்கா? அணி 2 தான். 4வது மேட்ச்ல அணி 2 தான். 5வது மேட்ச்ல எந்த டீம் தான்? அணி 2 தான். இங்க பாருங்க, 6வது மேட்ச் பாருங்க, யார் வின் பண்ணியிருக்கா? அணி 1 வின் பண்ணியிருக்கு. நமக்கு தேவையான அணி வின் பண்ணியிருக்கு. அதுக்கு 7ல் பாருங்க, யாரு? அணி 2. 8ல் பாருங்க, யாரு? அணி 2 தான். இந்த இதில் பாருங்க, 9வது மேட்ச் பாருங்க, யார் வின் பண்ணியிருக்கா? அணி 1 வின் பண்ணியிருக்கு. ஏன்னா 121 ரன் அடிச்சிருக்காங்க, அவங்க 98 தான் அடிச்சிருக்காங்க இல்லையா? இதில் எது? அணி 2. அப்போ பாருங்க, அணி 1 3 மேட்ச்சில் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 மேட்ச்சில் அணி 1 எத்தனையில்? 3 மேட்ச்லையும். அணி 2 7 மேட்ச்ல வின் பண்ணாங்க. நமக்கு என்ன வேணும்? அணி 1 வெற்றி பெறுவது தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ பாருங்க, ஏன்றது என்னது? அணி 1 வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி. இந்த இடத்துல ஏ பாருங்க, ஏன்றது எந்தெந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க? ஆட்டம் 1ல் வெற்றி பெற்றிருக்காங்க, ஆட்டம் 6ல் வெற்றி பெற்றிருக்காங்க, ஆட்டம் 9ல் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இந்த ஏல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 3 உறுப்புகள் இருக்கா? 1 2 3. அப்போ n of a ஈக்குவல் டு 3. இது நமக்கு என்ன வேணும்? நிகழ்தகவு வேணும். நிகழ்தகவுனா p of a. p of a போட்டால் என்னது? நிகழ்தகவு. ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. இதுக்கு நமக்கு என்ன நிபந்தனை? n of a by n of s ஈக்குவல் டு n of a ஓட மதிப்பு 3 கண்டுபிடிச்சிருக்குமா? n of s ஓட மதிப்பு 10. இதுதான் நிகழ்தகவு. நீங்கள் இது இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லை 3 10 கொண்டு வகுத்தா 0.3 இப்படி எழுதினாலும் சரிதான். அதாவது 3 10 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0 சேர்க்கணும், இங்கே 0 புள்ளி வைக்கணும். இப்போ 30 30ல் 3 10 30 வந்துருச்சா? அப்போ பாருங்க, அப்போது 3 10 கொண்டு வகுத்தோம்னா 0.3. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்தகவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.